இப்ப கடைசி மேட்டர் இதுதான். பிறகு ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும். அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை மோசடி செய்து விடுவார்கள். பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக 80 கொடிகளின் கீழே அணிவகுத்து வருவார்கள். ஒவ்வொரு கொடிக்கும் கீழே 12,000 போர் வீரர்கள் இருப்பாங்க. இப்ப இந்த 80 கொடியை சுமந்து வருவாங்க. ஒவ்வொரு கொடி கீழேயும் 12,000 பேர் இருப்பாங்கன்னு இருக்கு. இப்ப ஜெர்மன் பென்டகனுக்கு ஜெர்மனுடைய ஒரு ஆர்மி ஆபீசர் போய் பென்டகன்ல போய் அங்க ஒரு இது ஒப்பந்தம் மாதிரி என்ன போட்டிருக்கான். அந்த போட்டுறதுல நான் இத்தனை வீரர்கள் இறக்குறேன் இருக்கான். அவன் 12,000 வீரர்கள் இறக்குறேன்னு சொல்லிட்டான். அமெரிக்கா இந்த பக்கம் உக்ரைன் பார்டர்ல இறக்குறதுக்குன்னு ஒரு பேட்ச் இறக்கி இருக்கு. அதுவும் 12,000. இது என்னடா 12,000 பார்த்தா நேட்டோடைய ஒரு டிவிஷனுடைய நம்பர். புரியுதா? ரசூலா 10,000 சொல்லிருக்கலாம், ரசூலா 5,000 சொல்லிருக்கலாம், ஒரு ரவுண்ட் ஃபிகர்னு சொல்லிக்கலாம், அல்லது ரசூலா 70,000 பேர் அனுப்புவாங்க, அதிகமான பேரை குறிக்கிற ஒரு நம்பர் சொல்லிக்கலாம். ரசூலா குறிப்பிட்டு 12,000 ஒரு டிவிஷனுக்கு கீழே. ஒரு கொடி கீழே 12,000 பேர். இப்போ அமெரிக்கா ஒரு டிவிஷன் அனுப்பிச்சுன்னா 12,000 தான் இருக்கும் இந்த நேட்டோடைய பேஸ்ல. அப்போ இந்த நேட்டோ வெர்சஸ் ஒரு போர் வரும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க.